அலையும் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். சென்னை தாம்பரம் சானிட்டோரியம் கடப்பேரியில் இருக்கிற பக்ரகாளி அம்மன் திருக்கோயில் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில். இந்த அம்மாவோட அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த கோயிலே கால் எடுத்து வைக்க முடியும். திருவுக்கரை பக்ரகாளி அம்மனுக்கு பௌர்ணமி, கடப்பேரி பக்ரகாளி அம்மனுக்கு பஞ்சமி. இப்போ பஞ்சமி நாகபஞ்சமி தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த நாளில் இங்கே வந்து வழிபட்டு போனால் நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா துன்பங்களும் நீங்கி இன்பம் மட்டுமே நமக்கு கிடைக்குங்க. இந்த கடப்பேரி பக்ரகாளி அம்மன் கோயிலுக்கு கால் எடுத்து வச்சிட்டாலே நமக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு தான் அர்த்தம். இந்த கோயிலில் வந்து வேண்டிட்டு போங்க, வேண்டிய வரம் அத்தனையும் நடக்கும். பொதுவாகவே காளி அம்மனை பார்த்தாலே நமக்கு ஒரு விதமான பயம்தான் வரும், உக்கிரமாக இருப்பாங்க. ஆனால் இந்த கடப்பேரி பக்ரகாளி அம்மனை பாருங்கங்க, சாந்த சுரூபினி. நம்ம பக்தர்கள் வேண்டிய வரத்தை வேண்டியபடியே அருள்றாங்க. பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷம். பஞ்சமி நாளில் இங்கே வந்து வழிபடுவவங்களுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபடுறாங்க. இந்த நாளில் இங்கே வந்து வழிபடுவவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். வாழ்க்கையில் நமக்கு வந்து கண்திருஷ்டி, தொழில் வியாபாரம் முன்னேற்றம், குடும்ப ஐஸ்வர்யம், இந்த ஒரு நோய்வாய்ப்படாமல் அப்படியே நமக்கு ஏதாவது உடம்பு சுகம் இல்லைன்னா அதுலேருந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கு, துர்மரணம் வராமல் இருக்கிறதுக்கு, கஷ்டங்கள் எதுவும் நம்மளை அண்டாமல் இருக்க, பில்லி சுனியம் ஏவல் எதுலேயும் மாட்டாமல் இந்த மாதிரி எல்லாத்துலேருந்தும் நம்மளை காக்கிறதுக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகணும். கோயிலில் இருக்க சிவாச்சாரியார் சொல்கிறத நீங்களே கேளுங்க. ஆன்மீக அன்பர்களே, மெய்யன்பர்களே, அருள்மிகு ஸ்ரீ பக்ரகாளி அம்மன் என்று சொல்லக்கூடிய கடப்பேரியில் எழுந்தருளிருக்கும் வரத்தை தந்தன பக்ரகாளி அம்மன் மிக சிறப்பாக பஞ்சமி என்று பூஜை நடைபெறுவதால் ஆன்மீக அன்பர்கள் மெய்யன்ப கலந்து கொண்டு அம்மன் அருள் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இதை தொடர்ந்து 5 வேளைக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் கிரகதிஷ்டி, மந்து திருஷ்டி, நேத்திர திருஷ்டி, சமூக திருஷ்டி செய்து சொல்லக்கூடிய அனைத்து நிவர்த்தியாய் சுமங்கல காரியம் நடைபெறும் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். இக்காலம் தாம்பரம் பக்ரகாளி மாலை அற்ற கணேச கொடுத்தோம். இவர் தான் கணேச குருக்கள். இவர் வந்து கோயிலில் நம்ம எந்த நிலமையில வந்தாலும் என்ன கஷ்டம் நம்மள்த கேட்குறாரு. கேட்டுட்டு நமக்கு என்ன ரெமிடின்றதை சொல்கிறாரு. இந்த அற்புத கோயிலை யாரும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ வந்துட்டு போங்க. ஏன்னா பஞ்சமி இருக்குது. பஞ்சமி திதியில் வந்து இந்த கடப்பேரி பக்ரகாளி அம்மனுக்கு ரொம்ப விசேஷம். பஞ்சமி தான் இந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த கோயில் வந்துட்டு போனால் நமக்கு ஏதாவது கஷ்ட காலம் இருந்ததுன்னா அத்தனை நிவர்த்தியாகும். ஏன்னா இந்த சைடு போவாங்க, இந்த சைடு வருவாங்க. ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே கால் எடுத்துட்டு வைக்க மாட்டாங்க. ஏன்னா கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாங்கன்னா அம்மனோட அருள் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இங்கே காலர்களே சொல்கிறாரு. இப்பேற்பட்ட அற்புத கோயிலை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. 5 தீபம் வச்சு விளக்கேற்றினா வாழ்க்கை ஒளிமயமாகவும். மகாதேவி பராசக்தி சுருகினி ஜெகச்சித்தே ஜெகன்மாரா ருடரோக சப்தர் விநாயகன் ஆயுர்தேகி தனந்தேகி வித்யாதேகி சரஸ்வதி அகிலமாதேகி ஸ்ரீராஜராஜ. இந்த கோயிலை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. மாதம் வர பஞ்சமி திதியில் இந்த கோயில் போயிட்டு வரணும். இது ஆடி மாதம் வேறு. நாளைக்கு நம்ம பஞ்சமி திதியில் போய் இங்கே வணங்கிட்டு வந்தோன்னா சகல விதமான தோஷங்கள் நமக்கு இருந்தாலும் நிவர்த்தி ஆயிருங்க. நம்ம வாழ்க்கை ஒளிமயமாகும். இங்கே கோயிலை சுற்றியே நிறைய அறிவிப்பு பலகை இருக்குது. இந்த சூளத்தில் வந்து எலுமிச்சை பழத்தை குத்துறாங்க, இல்லை இந்த அம்மா கிட்டே எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்து வச்சு கொடுங்கன்னு வாங்கிட்டு போகிறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் சும்மா வைக்கக்கூடாதான், அதை ஜூஸ் போட்டு குடிச்சிடணும், இல்லை எலுமிச்சை பழத்தை சாதம் செஞ்சு சாப்பிடணும்னு சொல்கிறாங்கங்க. இந்த அம்மாவை வந்து பார்த்துட்டு போங்க. வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் கிடைக்கும். யார் நம்மளை கையை பிடிச்சி காப்பாற்றுவாங்க, நான் இருக்கேன் உனக்கு துணைக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரோட மனசும் ஏங்கிட்டு இருக்கோம். நம்ம நிறைய கோயில்கள் போக தான் நமக்கு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். கோயிலுக்குள்ளே போயிட்டாலே அந்த வைப்ரேஷன் நம்மக்கிட்ட வருங்க. அந்த வைப்ரேஷனாலே நம்மக்கிட்ட ஏதாவது கெட்டது அண்ட போகுதுன்னா எதுவுமே நம்ம கிட்ட வராமல் அப்படியே தடுத்து இந்த நல்ல வைப்ரேஷன் அதை தடுத்து நமக்கு நல்வழி காட்டுங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு கெட்டது வரப்போகுதுன்னா முன்னாடியே நமக்கு வந்து சொல்லும், ஒரு அறிவுரை சொல்லி நம்ம நல்லபடியாக அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். இதுக்கெல்லாம் சத்தியமான உண்மை. நிறைய கோயிலுக்கு போகிறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஏதோ ஒரு கெட்டது வராமல் இருந்துச்சு, நல்ல வேளை இந்த அம்மா கிட்ட போய் வேண்டிட்டு வந்தேன், எனக்கு நல்லது நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் சத்தியமான உண்மை. நம்ம கோயில்கள் போக தான் நம்ம வாழ்க்கை வளம் பெறும். ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய வைப்ரேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதில் கோயிலுக்கு போனாவே எல்லாமே பாசிட்டிவ் வைப் தாங்க கிடைக்கும். கோயில் போங்க, மனசில் நம்பிக்கையோடு போங்க. இந்த விஷயம் நடக்கும்னு நினச்சிக்கிட்டே கோயில் போங்க, நம்பிக்கையாக வேண்டுங்க. அந்த அம்மா நமக்கு எல்லாத்தையும் நல்லபடியாகவே நடத்தி கொடுப்பாங்க. இந்த கோயில் போயிட்டு வரவங்க எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போகாதவங்க போயிட்டு வாங்க. எல்லா நன்மைக்கே நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.